ஐந்தாவது கணக்கு a = 1a 0 1 எனில் a பவர் 4 மதிப்பை காண்க. a பவர் 4னா அடுக்குன்னு சொன்னாவே அத்தனை டைம்னு அர்த்தம் சாமி. அப்போ அத்தனை டைம் போட போகிறோம். எதை ஏவை அத்தனை டைம் போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். ஸோ a பவர் 4 = a × a அதான். ஓகே, இப்போ ஏவும் பெருக்கணும் நம்ம a². ஃபஸ்ட்டு நான் ஏவும் பெருக்கிறேன். a × a = இந்த அணியை ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏ ஒரு முறை போட்டாச்சு, இன்னொரு முறை போடுறேன், அவ்வளோதான். ரெண்டையும் போட்டு பெருக்கணும். எந்த மெத்தடில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 10th சொல்லியிருப்பேன் நான் 7 மெத்தட்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இப்படி போட்டு இப்படி இறங்கணும், அப்புறம் இதே போட்டு இது இறங்கணும். இது முதல் உறுப்பாக எழுத போகிறோம், ரெண்டாவது உறுப்பாக எழுத போகிறோம். எதில்? முதல் நிறையில். ஸோ முதல் உறுப்போடு தான் பெருக்கணும், ரெண்டாவது உறுப்போடு தான் பெருக்கணும். போடலாமா? ஓர் 1 1, ஏ கூட 0 பெருக்குனா 0. முதல் உறுப்பாக முடிஞ்சிச்சு. ரெண்டாவது உறுப்பு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஓர் ஏ ப்ளஸ் ஓர் ஏ. ஓகே, அடுத்து இரண்டாவது நிறையில் 0 கூட 1 எதை பெருக்கினாலும் 0 ப்ளஸ் ஓர் 0 0. இங்கே ஓர் 0 × a 0 ப்ளஸ் ஓர் 1 1. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0 கூட எதை கூட்டாலும் அதுதான் கிடைக்கும். 1 ஒரு ஏவும் சேர்த்தா 2a. இது 0, இது ப்ளஸ் 1. இதுதான் சாமி a². நமக்கு a பவர் 4 தேவை. a பவர் 4 = என்னது? நம்ம ஏற்கனவே ஏவும் பெருக்குனா a², இந்த ஏவும் பெருக்குனா a². அப்போ இது கூட இதை பெருக்கலாம். அப்போ a²யும் பெருக்க போகிறோம். ஸோ a² × a², தட் இஸ் ஈக்குவல் டு a² மதிப்பு போடலாம். 1 2a 0 1 இன்ட்டு அதே பெருக்க போகிறோம். 1 2a 0 1. இப்போ இதை 7 மெத்தடு. நிறை நிரல் முதல் உறுப்பாக எழுத போகிறோம். ஓர் 1 1 ப்ளஸ் 2a கூட 0 பெருக்குனா 0. அடுத்து இரண்டாவது நிரல் இரண்டாவது உறுப்பாக எழுத போகிறோம். ஓர் 2a ப்ளஸ் ஓர் 2a. அடுத்து இரண்டாவது நிரையில் முதல் உறுப்பாக எழுத போகிறோம். 0 கூட எதை பெருக்கினாலும் 0 ப்ளஸ் 0 கூட எதை பெருக்கினாலும் 0. 0 கூட எதை பெருக்கினாலும் 0 ப்ளஸ் ஓர் 1 1. தட் இஸ் ஈக்குவல் டு 1 2a சேர்த்தா 4a. இது 0, இது 1. திஸ் இஸ் a பவர் 4. ஓகேம்மா?